எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. எழில் வந்து சுடருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு பக்கத்தில் இருந்து வீட்டில் இருக்கும்போது வைத்தியம் பண்ணி பார்க்குறாங்க. அது செயல்படலை, எதுவுமே பிரயோஜனமாகலைன்னு சொன்னோன்னே அவங்க அம்மா வந்து ரூம் கதை வந்து தட்டுறாங்க. என்னப்பா ஆச்சு எழில், பசிக்குதா? இல்லைம்மா, சுடருக்கு ரொம்ப முடியல. ஏன், என்ன ஆச்சு? கவினை காப்பாற்றுறதுக்காக ஸ்விம்மிங் பூலில் வந்து குதிச்சால, அதனால் அவளுக்கு பிரச்சனையாயிடுச்சுமா. நானும் இன்ஜெக்ஷன்லேருந்து எல்லாம் போட்டு பார்த்தேன், எதுவுமே வந்து செட் ஆகலை. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் தான் அவளுக்கு ரொம்ப ஃபீவர் வேறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியாப்பா, பார்த்துப்பல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்துப்பம்மா, எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. இருப்பினும் எனக்கு நீங்கள் கவலைப்படாமல் இருப்பீங்கன்னு தான் நான் உங்களுக்காக வந்து சொன்னேம்மா, மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கடந்து போகிறாங்க நம்ம ஏலியில். சரிப்பா, நான் வேணா கூட வரட்டா? இல்லைம்மா, நீங்கள் எதுவும் பயணிக்கலாம் ஆக வேணாம், நான் மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி காரில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சால்வை கம்பளி எல்லாம் போற்றி ஒரு பக்கம் இந்த செல்வி வந்து பார்த்துட்டு மனோகரிகிட்ட வந்து ஷேர் பண்ணிடுறாங்க. கார் எடுத்துகிட்டு வேக வேகமாக போகிறாங்க. ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து மனோகரி வந்து கடுப்பில் வந்து இருக்காங்க. செல்வி சொல்ல சொல்ல, என்னது இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா, எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்கேங்கிற மாதிரி இருக்கப்ப ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் நம்ம ஏலியில். அப்போன்னு பார்த்து முணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது சார், என்னை வீட்டை விட்டு துரத்திட மாட்டீங்களே? அப்படியெல்லாம் எதுவும் நான் செஞ்சிட மாட்டேம்மா. நீ எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் என் குழந்தைக்கு. நீ வந்ததுக்கப்புறம் தான் என் குழந்தையோட முகத்தில் சிரிப்பு ஒன்று இருக்குன்னே நான் இந்த ஒரு வருஷம் காலத்தில் பார்க்காமே விட்டுட்டேங்கிற மாதிரி எழில் வந்து ஃபீலாக பண்ணிகிட்டு இருக்காரு அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து அவங்க எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க கேபினுக்கு வந்து போகிறாங்க. இந்துமதியை நினச்சிக்கிட்டே வந்து போயிட்டுருக்காங்க. இந்துமதி, நான் இப்போ உனக்கு ஃபோன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி ஃபோன்லேருந்து அப்படி ஃபோன் பண்ணுறாங்க. புருஷாங்கிற மாதிரி வருதா? இந்துமதி, நீயே ஃபோன் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. நீ, நான், குழந்த, அது மாதிரிலாம் வெளியில் வந்து பிக்னிக்லாம் போகிறப்ப எவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்போம். இத்தனை வருஷம் அதை நான் ஃபீலிங்காக வந்து பண்ணவே இல்லைம்மா. ஏன்னா நீ போனதுக்கப்புறம் எனக்குன்னு வாழ்க்கை இருக்கிறதே நான் மறந்துட்டேன்ல. குழந்தைங்க மேலேயும் அக்கறைப்படவே இல்லை. ஆனால் சுடர்னு ஒரு பொண்ணு வந்தாம்மா, எங்கேருந்து வந்தானே தெரிலம்மா. தேவதை போல் நம்ம குழந்தைங்கள அவ்வளோ அக்கறையாக வந்து பார்த்துக்கிறாமா. அதுவும் கவின் பண்ணுற சேட்டையெல்லாம் இருக்கே, இதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவன் பண்ணுற சேட்டையை இத்தனை நாளாக வந்து திட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு முன்னாடி நீ ஒரு பேச்சு பேசுவ, குழந்தைங்கிட்ட இருக்கிறப்ப குழந்தைங்களாம் சேட்டை பண்ணாதாண்டா குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லுவல்ல. இது எல்லாம் எனக்கு இப்போதாம்மா புரியுதுங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசுகிறாங்க. இதுக்கு எல்லாம் டீம் லீடர் யாருங்கிற? அபி கிடையாது, கவின் கிடையாது, காவியா கிடையாது, நம்ம குட்டி பாப்பா அஞ்சலி தான் இவங்க எல்லாருக்கும் டீம் லீடர். அவள் எந்த விஷயத்தையும் எவ்வளோ உன்னிப்பாக சூப்பராக புரிஞ்சுக்கிறாங்கிற. அவளை பார்த்தா எனக்கே வந்து புல் எரிக்குதுன்னா பார்த்துக்கிங்க. அந்த அளவு கிறிஸ்டல் கிளியராக தெளிவாக இருக்காமா. என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. என்ன நடந்துச்சுன்னு கேளு. அது மாதிரி பார்க்குக்கு வந்து போனோமா, அஞ்சலி வந்து குடுக்குடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டா. இவங்க எல்லாம் அரட்டி கேட்டுங்களும் பின்னாடியே வந்து துரத்திட்டு போக ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் நானும் அந்த பொண்ணும் ஓடி போய் பிடிக்கிறதுக்குள்ள அதெல்லாம் செம காமெடி ஆகிடுச்சு. கவினுக்கு திடீர்னு ஸ்விம்மிங்லாம் நல்லா தெரியும். ஆனால் அவள் முழுகின மாதிரி நினச்சானா, இந்த பொண்ணு என்ன நினச்சான்னு தெரில. இவளுக்கு ஸ்விம்மிங் தெரியாது, எதுவும் தெரியாது. தண்ணியில் வந்து குதிச்சுட்டு கவினை காப்பாற்றலான்னு போனால் அவன் எப்போதும் போல் சேட்டை பண்ணிவிட்டு வெளியில் வந்து வந்துட்டான் கேஷுவலாக. அதுக்கப்புறமேட்டு நான் அந்த பொண்ணை குதித்து தண்ணியிலேருந்து காப்பாற்றுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. இந்த நாளை வந்து நான் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணமா. அவ்வளோ சூப்பராக அற்புதமாக போச்சு. இனிமேட்டு குழந்தைங்க கூட இதே மாதிரி தான் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணுன்னு எனக்கும் அன்பாக ஆசையாக இருக்குங்கிற மாதிரி மனசில் இருக்கிற பாரத்தை எல்லாத்தையும் வந்து நம்ம இந்துமதிக்கிட்ட ஃபோன் கால் மூலயமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபோனும் கையில் தான் வச்சுருக்காங்க நம்ம எழில். ஆனால் என்ன, இது எல்லாம் பார்த்த சந்தோஷம் எனக்குள்ளே கிடச்சிருந்தாலும் நீ ஒன்று இல்லை, அது ஒன்று தான் எனக்கு குறை அப்படின்னு சொல்லி ரொம்ப யதார்த்தமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சரி, சுடருக்கு எப்படி இருக்குது ஏது இருக்குன்னு நான் பார்த்துட்டு வந்துடுறேம்மான்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து வெளியில் வந்து வராங்க. சுடர் வந்து பார்க்கலான்னு இருக்கிறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபீவர் வந்து கம்மியாகிட்டு வந்துகிட்டு இருக்கு. அப்போன்னு பார்த்து சுடர் வந்து கண்ணை வந்து லைட்டாக திறக்கிறாங்க. சார், என்னை விட்டு போயிடாதீங்க சார், எனக்கு பாதுகாப்பு கொடுங்க சார், என்னை வீட்டை விட்டு துரத்திடாதீங்க சார். நான் ஏமா உன்னை வீட்டை விட்டு துரத்த போகிறேன்? உனக்கு என்றைக்குமே அக்கறையோ ஆதரவும் நான் வந்து கொடுப்பேன். நீயா என்றைக்கு போகணுன்னு நினைக்கிறியோ அது வரைக்கும் நம்ம வீட்டிலேயே இருக்கலாங்கிற மாதிரி தான் சுடருக்காக வந்து தன்னோட மனசையே மாற்றிட்டாங்க. நீ இருந்தால் தான் குழந்தைங்களோட சந்தோஷம் நிம்மதியே இருக்குன்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த இடத்துல நம்ம எழில். சார், என்னை விட்டு போயிட மாட்டீங்களே? சரி, இவ வேற நம்ம குழந்தைக்காக வந்து ஏகப்போகா வந்து உதவி செஞ்சுருக்கா. அப்படி இருக்க சூழ்நிலை இவளை விட்டுட்டு நம்மளால் எங்கேயும் இருக்கவும் முடியாது. சரிம்மா, நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு பெஞ்ச் இருக்குது. அந்த பெஞ்சில் வந்து கால் நீட்டி முதுகு வந்து செவத்தில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஓரக்கண்ணால் பார்க்குறாங்க சுடர். செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.
தயவு செஞ்சு நீ தூங்குமா, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இங்கே தான் உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப மனோகரி வேக வேகமாக வராங்க. ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்க எலியில் வந்து தட்டி எழுப்புறாங்க. ஏய் எனக்கு என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியல, நீ எதுக்குடா இவ்வளோலாம் கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு வைத்தியம் பார்த்துட்டு இருக்க, இவ ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தா இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல தெரியுமா, அதுக்குன்னு நீயா பக்கத்தில் இருந்து பார்த்துப்ப, உனக்கு நாளைக்கு மீட்டிங் ஏகப்போகா இருக்குப்பா, அது எல்லாத்தையும் வந்து பார்க்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாம் வாஸ்தவம் தான், மீட்டிங் நிறையா இருக்குது, என்னால் நாளைக்கு சமாளிச்சிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நம்ம குழந்தைக்காக ஸ்விம்மிங்கே தெரியாமல் தண்ணியில் குதிச்சால, அவளுக்காக நம்ம பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறது தானே முறையாக இருக்கும். அப்படின்னா நீ என்ன சொல்லியிருக்கணும், என்னை எழுப்பி விட்ருக்கணும்ல. அன்டைமாக போச்சுமா, நைட்டு 1:30 வாக்கில் உன்னை எப்படிமா எழுப்ப எனக்கு தோணும், நான் பக்கத்தில் இருந்து வைத்தியம் பண்ணி பார்த்தேன் ரூமில் இருந்து, ஆனால் அது செட் ஆகலை, அதனால தான் நீ இதுக்கு இவ்வளோ கோவப்பட்டு இருக்க, எல்லாம் உன் மேலே இருக்கிற அக்கறையினால தான். அதான் நான் சொன்னல, குழந்தைகிட்ட அவ்வளோ அன்பா பாசமாக நடந்துக்கிறா, அப்படி இருக்கும்போது நம்மளும் அதே அன்பு தானே வந்து இவளுக்கு வந்து காட்டணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம எழில், நான் வேணா இங்கே இருக்கேன், நீ வேணா போய் ரெஸ்ட் எடு, ஷோரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டாக தான்ப்பா சொல்கிறேன், நீ வேணா போய்க்கப்பா அப்படின்னு சொன்னேன். கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மனோகரி, என்ன இவளுக்கு அசிஸ்டண்ட்டாக ஆக்கிட்டாலே, இதெல்லாம் எனக்கு தேவையா, திருப்பி எழில் வந்தாலும் வருவான், சரி நம்ம இங்கே இவளை வந்து பார்த்துப்போங்கிற மாதிரி தான் மனோகரி அதே பெஞ்சில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. சுடர், நீங்கள் என்ன எழிலோட மனசை அவ்வளோ கவர்ந்துட்டியா என்ன, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யதார்த்தமாக அவனுக்கு வந்து ஜுரம் வந்திருக்கு, அதை சரி பண்ணணும் தான் எழில் வந்திருக்கான். ஆனால் எழிலோட மனசில் எப்போதும் நான் தான் இடம் பிடிக்கணுங்கிற மாதிரி மனோகரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விடிய ஆரம்பிச்சிருது. கடுப்பாயிட்டாங்க நம்ம வேலு. டாக்டர் பார்த்தே ஆகணும், என்னோட முறப்பண்ணை இங்கேருந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு அவளை தாலி கட்டாமல் விட மாட்டேங்கிற மாதிரி தான் விசாரிச்சிட்டு இருக்காங்க ரிசப்ஷனில். எழில் சார் எங்கே, நான் பார்க்கணும். அவர் இங்கே இல்லை. நானும் 1000 வாட்டி வந்திருக்கேன், நான் வரப்பெல்லாம் எழில் சார் இல்லை இல்லைங்கிறீங்க. சார் அப்பாயின்மெண்ட் இருக்கா, எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் இங்கேருந்து பார்க்காம போக மாட்டேன். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் ஒரு இன்ஸ்பெக்டர், அஃபிஷியலாக வந்து பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன ஒபே பண்ணவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் பெஞ்சில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த ரூமுக்கு வெளியே தான் உட்காந்துட்டு இருக்காங்க வேலு. அந்த ரூம்குள்ளே தான் சுடர் வெளியே இருக்காங்க. ஒரு நர்ஸு வராங்க. அந்த இடத்துல மனோகரி மேடம் வந்து இப்போ தான் சொல்லிட்டு போனாங்க பார்த்துக்க சொல்லி. ஓ அப்படியா, இன்னும் யார் இங்கே வந்து கொண்டு வந்து சேர்த்தா, எழில் சார் தான், நைட்லேருந்து இப்போ வரைக்கும் இங்கே தான் இருந்தார், ஒரு 1 hour பிஃபோராக தான் கிளம்பி போயிருக்கா அப்படின்னு நம்ம நர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போனா எழில் சாருக்கு என் மேலே அன்பு பாசம் அக்கறை எல்லாமே இருக்கு போல இருக்குது, வெளியில தான் முகத்தை வெறப்பா வந்து வச்சிட்டு இருக்காரு போல இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி நான் கிளம்பட்டுமா சிஸ்டர், கிளம்பலாமா, எழில் சார் என்ன சொன்னார், காலையில் எழுந்திரிச்சோன்னு வர சொல்லியிருக்காரு. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கேஷுவலாக இருக்கிறப்ப அப்போன்னு பார்த்து வேலுக்கு வந்து ஃபோன் கால் வருது. ஆப்போசிட்டில் பார்த்துட்டாங்க. நம்ம சுடர் தான் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க. ஐயோ மாமாவா, எங்கேயாவது எப்படா எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது யதார்த்தமாக திரும்பும்போது வேலும் வந்து சுடரை பார்த்துட்டாங்க. 2 பேரும் வந்து கியூட்டாக அழகாக வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. வேலு வந்து சுடர் ஆல்மோஸ்ட் பிடிக்கிற மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. காரில் போயிட்டுருக்க எழிலுக்கு வந்து ஒரு சந்தேகம், என்னடா ஃபோனை வந்து வச்சுட்டு வந்துட்டோமா ஹாஸ்பிட்டலில், சரி திருப்பி போவோம்னு சொல்லி காரை திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வர மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.